நீங்க புதுசா ஒரு லேப்டாப் வாங்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க. உங்களோட ஒர்க்குக்கோ, இல்ல உங்களோட எஜுகேஷனுக்கோ, இல்ல உங்களோட பெர்சனல் யூஸுக்கோ நீங்க ஒரு லேப்டாப் வாங்கக்கூடிய ஆளா இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு லேப்டாப் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றான். அந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, AMD Ryzen 3 அப்புறம் இன்பில்ட்டா கிராஃபிக்ஸ் இருக்கு. அது போக 4GB RAM சரிங்களா? இந்த மாதிரி ஒரு லேப்டாப்பை அவன் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு அந்த லேப்டாப்ல ஒரு இஷ்யூ வருது. என்ன இஷ்யூனா அவன் வழக்கம் போல எடுத்து ஒர்க் பண்ணிட்டு சொல்ல அந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அலசின மாதிரி இருக்கு. இது அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்துகிட்டே இருக்கு. வந்ததுக்கப்புறம் அவன் ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணி ஃபோர்ஸ் அரௌண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ண ஒரு 5 நிமிஷம் ஒர்க் ஆகுது. ரெண்டாவது அதே மாதிரி ஆகிட்டே இருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த லேப்டாப்பை எடுத்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து என்னன்னு செக் பண்ணுறான். அவங்களும் ஓஎஸ்லாம் மாற்றி பார்க்காங்க, எல்லாமே பண்ணி பார்க்காங்க. ஆனால் அந்த இஷ்யூ ஸ்டில் எப்படி இருந்துகிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா போர்டு செக் பண்ணதுக்காண்டி அந்த லேப்டாப்போட மதர் போர்டை செக் பண்ணதுக்காண்டி அந்த பிராண்டோட ஒரு சர்வீஸ் சென்டருக்கு அனுப்புகிறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு லேப்டாப்பில் ப்ராசஸர் போயிட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. உடனே அந்த சர்வீஸ் மேன் அந்த பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி லேப்டாப்பில் ப்ராசஸர் போயிட்டு இனிமேல் இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் லேப்டாப் மதர் போர்டில் ப்ராசஸர் தான் போயிருக்கு, ஸோ அதை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மாற்ற முடியாது, ஏன்னா இது இன்பில்ட்டாக வரக்கூடிய ப்ராசஸர், அதே மாதிரி இதோட ரேமு இன்பில்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலை. என்னென்னா லேப்டாப்பில் ப்ராசஸர் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஓகே. அதை நம்ம டீசால்டரிங் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வேற ஒரு ப்ராசஸர் நம்ம சால்டர் பண்ணி வைக்க முடியுங்களா? எனக்கு இது சரியாக தெரில. சிப் லெவலில் யாரும் லேப்டாப் மதர் போர்டெலாம் சர்வீஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இது பண்ண முடியுமா முடியாதாங்கிறத இந்த வீடியோ பார்த்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இதுக்கு வேறு சொல்யூஷனே இல்லையா? லேப்டாப் போனது தானே அப்படின்னு கேட்டதுக்கு வேறு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னன்னு சொன்னாங்கன்னா புது மதர் போர்டு வேணால் மாற்றலாம். அதுக்கு 12,000 to 13,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ அந்த மதர் போர்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. என்னென்னா அந்த மதர் போர்டுக்கு 1 month தான் வாரண்டி கொடுப்போம், அதுக்கு மேலே வாரண்டி வராது அப்படின்ட்டாங்க. சரி, என்ன மதர் போர்டு வாங்கினாலும் அதுதான் நிலைமையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்ட்டாங்க. ஸோ மதர் போர்டு புதுசாக வாங்கினாலுமே அதுக்கு 1 month தான் வாரண்டி. அந்த 1 monthக்கு மேலே அது ஒர்க் ஆனால் உண்டு, இல்லை 1 month தாண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மதர் போர்டு போயிடுச்சுன்னா போனது தான். 12,000 14,000 போனது தான். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆன்லைனுக்கு போகாதீங்க, ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போங்க. போய் அங்கே உள்ள சேல்ஸ்மேன்ட்ட விசாரிங்க. இந்த லேப்டாப் இன்பில்ட்டாக ப்ராசஸ் வருதா, இன்பில்ட்டாக ரேம் வருதான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இன்பில்ட்டாக இல்லாமல் மாற்றக்கூடிய ப்ராசஸர் ரேம்லாம் அந்த மாதிரி மதர் போர்டு இருக்குங்களா, அந்த மாதிரி மாடலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் லாங் டைமில் ஒரு அதிகமான அமௌண்ட்டை போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு லாங் டைமாக வரணும்னா இந்த மாதிரி செக் பண்ணி வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? ஏன்னா 30,000 கொடுத்து அந்த பையன் அந்த லேப்டாப்பை வாங்கியிருக்கான். வாங்கி 2 years தான் ஒர்க் ஆகிருக்கு. இப்போது ப்ராசஸர் மட்டும் போனதுனால அந்த லேப்டாப்பை அவனால் சுத்தமாக யூஸ் பண்ண முடியல. நீங்கள் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போய் லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ண சொல்ல அந்த மதர் போர்டில் இன்பில்டாக தான் ரேம் வருதா, இன்பில்டாக தான் ப்ராசஸர் வரான்னு செக் பண்ணுங்கள். அப்படி வருதுன்னு சொன்னால் இன்பில்டாக எல்லாமே எனக்கு மாற்றக்கூடிய அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு மதர் போர்டில் உள்ள ஒரு லேப்டாப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.